ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த என்ஆர்ஐ கிளைண்ட் என்னை மீட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு பேங்க் இஷ்யூஸால் அவருடைய அக்கௌண்ட் ஃப்ளோ வந்து கரெக்டாக போகாமல் ஸ்டக் ஆகிடுச்சான். ஸோ அதனால் அவருக்கு பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, அவங்களுக்கு மந்த்லி அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டாக அவரால் கொடுக்க முடியாதனால அவர் வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தேன். ஸோ லம்சம் அமௌண்ட் அவங்களுக்கு நீங்கள் கார்பஸ் போட்டுட்டு அதை மந்த் ஆன் மந்த்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவரும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 30,000 எனக்கு வேணும் அப்படின்னா 35 lakhs அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து 30,000 மந்த் ஆன் மந்த் போயிட்டு இருந்தது. அனதர் ஒரு 20 yearsல பார்த்திங்கன்னா அந்த கார்பஸ் ஓவர் த பீரியட் வந்து ஒரு 1.5 crores வந்து அவர் கார்பஸ் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருக்கு வந்து மனசில் ரொம்ப திருப்தி அண்ட் சாட்டிஸ்ஃபை. தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு அந்த மணி ஃப்ளோ போயிட்டு இருக்கு அப்படின்றதுல அவருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபை. ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் உங்களுக்கு எங்களுக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்.